திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம் ராகுலோவாத சூத்திர போதனை. இந்த ராகுலோவாத சூத்திர போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் ராகுல குமாரருக்கு போதனை செய்த சூத்திர போதனை இதில் உள்ளடங்கியது. இதை நாங்கள் விளக்கமாக கூற வரலை. இதிலுள்ள சாராம்சத்தை தான் நாங்கள் இங்கே கூற விரும்புகிறோம். இதில் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தை தான் நாங்கள் இங்கே எடுத்து கூற விரும்புகிறோம். அப்போ இதை நீங்களும் கேட்டு பாருங்கள். ராகுல குமாரர் 7 வயது சிறுவர் தன் தந்தையிடம் பகவான் புத்தரிடம் தனக்கு வேண்டியதை கேட்டார். மாளிகைக்கு சென்றபோது, தந்தையே, எனக்கு என்ன தரப்போகிறீர்கள், என்ன உங்களிடம் எனக்கு கொடுக்கவிருக்கிறது என்று கேட்கிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் தன் ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கச் செய்து பல நாட்களாக இங்கே இருக்கும்போது போதனை செய்கிறார். இப்படி ஒரு நாள் காலையில் முகம் கழுவும் தண்ணீர் தொட்டியில் முகம் கழுவி வந்த ராகுலவை பார்த்து, ராகுல, இந்த முகம் கழுவும் தண்ணீர் தொட்டியில் என்ன தெரிந்தது? அப்போது ராகுல கூறுகிறார்கள், அதில் பிரதி பிம்பம் தான் தெரிந்தது, கண்ணாடியைப் போல். பிரதி பிம்பம் தான் உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த தண்ணீர் தொட்டியில் இருந்த தண்ணீரில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய முகம் தெரிகிறது. முகம் தெரிவது உண்மையா? தண்ணீருக்குள் நான் இருக்கிறேனா? தண்ணீரில் நான் இருக்கிறேனா? தண்ணீரில் தெரிந்த முகம் உண்மையா? இல்லை, இது எல்லாமே மாயை. அப்போ இதுதான் உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த சிறுவருக்கு கூறுகிறார். இந்த பிரதிபிம்பம் தான் ராகுல உலகம். அப்போ அது உண்மை கிடையாது. நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த தெரிவது, கேட்பது, உணர்வது தான் உலகம் என்று. அப்படி ஒன்று எங்கேயும் இல்லை ராகுல, நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த பிரதிபிம்பம் தான் உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது கண்களுக்கு தெரிவது வர்ணம், காதுக்கு கேட்பது சத்தம், மூக்குக்கு உணர்ந்தது வாசனை, நாக்குக்கு உணர்ந்தது சுவை, உடலுக்கு உணர்ந்தது குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகள். இப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த எண்ணத்தை தான் நாங்கள் பரிமாறுகிறோம். எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ எண்ணங்களில் வாழும் நாங்கள் வெளி உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடலுக்கு உணர்வது எல்லாம் வெளியில் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் பிடிப்பில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற திருஷ்டி, அந்த பிடிப்பு தான் நாங்கள் பிடிப்பில் தான் வாழ்கிறோம். அப்போ இதுதான் உலகம் என்று எடுத்துக்கொண்டு இந்த உலகில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இதுதான் அந்த பிரதிபிம்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது. அப்போ இது இரண்டும் இணைந்த ஒரு எண்ணம் தான் நாங்கள் பரிமாறுகிறோம். அப்போ பரிமாற்றம் செய்து வந்த இந்த எண்ணங்கள் உண்மையிலேயுமே வெளியில் இருக்கா என்று பார்த்தால் அது எங்கேயும் இருப்பது கிடையாது.
அது வெளியிலும் அல்ல, அது மனதிலும் அல்ல. ஓ, பிறந்தபோது ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. பிறந்தபோது ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லைன்னா அப்போது இது எங்கே இருந்து வந்தது? நாங்கள் இன்றைக்கி வெளியில் அம்மா இருக்கார், அப்பா இருக்கார், அண்ணன், அக்கா, காசு இருக்குது, வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அப்போ இவங்க எல்லாம் எப்படி எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இவர்கள் எல்லாமே உருவானாங்க என்ற விமர்சனம் இதற்குள்ள தேவை. அப்போ அந்த விமர்சனத்துக்குள்ளே தான் இவை அனைத்தும் எங்களால் இதிலிருந்து நீக்க முடியும் இவை அனைத்தும். அப்போது இதற்கு நாங்கள் சத்திய தர்மம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். சத்தியம் என்ன? பிறந்திருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம், வயசு போய்கிட்டு இருக்கு, நோய் வாய்ப்படுறோம், இறந்து போகிறோம். இதுதான் எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒரு விடயம் இதுதான். அப்போ இதில் நாங்கள் உண்மையை சந்தித்தோமா, யதார்த்தத்தை சந்தித்தோமா, நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம் என்ற விமர்சனம் இருப்பவருக்கு சத்திய தர்மம் தேவை. சத்திய தர்மத்தை கேட்டால் அவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது சத்திய தர்ம போதனையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம்தான், நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை, நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது. அப்போ நினைப்பது எங்கேயும் இல்லை, எங்கேயும் கிடையாதுன்னா அப்போது இவை அனைத்தும் உருவான விதம் பற்றி நாங்கள் சத்திய தர்ம போதனையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி உருவானது? அப்போ உருவான விதம் தான் இந்த பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கும் ஞானம் தேவை. அதான் புப்பே நிவாசானுசத்தி ஞானம். அந்த ஞானம் பற்றி நாங்கள் இந்த விமர்சனம் பற்றி நாங்கள் விமர்சித்து தேடுதலை செய்து பார்க்கும்போது அப்போ பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கிறோம். பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தால் அங்கே குழந்தை பிறந்தபோது அங்கே குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போ எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அப்போ அங்கே குழந்தையும் இல்லை. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் பிறப்பு என்பது தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு. அப்போது தாயின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்தது அல்ல பிறப்பு. கண்களுக்கு தெரிவதும், காதுக்கு கேட்டதும், மூக்கு, நாக்கு, உடம்பு என்ற இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது. குழந்தை எப்போ உணரத் தொடங்கியதோ அப்போதான் குழந்தை பிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அதுவரைக்கும் குழந்தை ஒன்று அங்கே பிறக்கலை, குழந்தை ஒன்று அங்கே இருக்கலை. அப்போ வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உருவான போது தான் அங்கே குழந்தை பிறந்தது. இதான் உண்மையான பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுவரைக்கும் அங்கே பிரபாஸ்வரம், அந்த குழந்தையின் மனசில் எதுவும் இல்லை, தூய்மை, பாலை போல பசுமையான தூய்மையான நிலை. அப்போது இந்த தூய்மையான மனநிலை உடைய அந்த பிஞ்சு குழந்தை கண்ணும் காதும் இணைகிறது. கிளுகிழுப்பை காட்டி அதை ஆட்டி சொல்கிறாங்க, இது கிளுகிழுப்பு என்று. ஆட்டின கைக்கு சத்தம் வருது. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கேட்டது சத்தம். அப்போ அது கிளுகிழுப்பு என்று அந்த குழந்தை உணரத் தொடங்கியது. அது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது. உணரத் தொடங்கியதன் பிறகு அந்த குழந்தை கையில் கொடுத்த கைக்கு அதை ஆட்டுது, அதை வாயில் வைக்குது, அதை கைகளால் பிடிச்சு பிசையுது. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களால் தான் அந்த குழந்தை அந்த குழந்தை உருவாக்குது. அதாவது
கைகளால் பிசைஞ்சியது இருக்கிறதா என்ற விமர்சிக்குது. அங்கே குழந்தைக்குள்ள ஒரு விமர்சனம் நடக்குது. கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, பிறகு நாக்காலும் வாய்க்குள்ளே வைத்தும் பார்க்குது. இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்பரிசங்களினூடாக குழந்தை அங்கே அந்த கிளுகிழுப்பை இந்த உற்பத்தி நிலையங்களால் ஸ்பரிசம் செய்து பார்க்குது. அப்போது முதலில் தெரிந்தது வர்ணம், பிறகு கேட்டது சத்தம். அப்போது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது. அப்போ உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு திரவத்தை தான் குழந்தை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. இது கிளுகிறுப்பு, இது உண்மையாக இருக்கிறது என்ற உணர்வில் குழந்தை உருவானது. இதுதான் உண்மையான பிறப்பு. அப்போ இங்கே பிறந்த இந்த குழந்தை அப்போது அதை கையிலேருந்து வாங்கினதுக்கப்புறம் அது அழத் தொடங்குது. ஏன் அந்த பிடித்து கொண்டபோது அது இல்லை, அதை கையிலிருந்து நாங்கள் வாங்கி கொண்டதன் பிறகு அந்த குழந்தை அழத் தொடங்குது. அப்போ இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது. அப்போ இது ஒரு சிஸ்டம் ஒன்று இங்கே நடக்கிறது. 5 உற்பத்தி நிலையங்களும் இணைகிறது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு உருவானது தான் இந்த ஆன்மா என்ற திருஷ்டி. கண்களுக்கு தெரிவது ஒரு இயற்கை, காதுக்கு கேட்பது இயற்கை. அப்போ அது சென்சர்கள் மூலியமாக அது சிஸ்டமேட்டிக்கலாக நடக்குது, அது இயற்கை நடக்குது. ஆனால் அதற்குள்ளே உருவான ஆன்மா என்ற துஷ்டியின் காரணமாக அது வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பு உருவானது. அது பிடிப்பின் காரணமாக அது இல்லாமல் இருக்க முடியலை, அது இல்லாமல் வாழ முடியலை. அதை அடையணும், அதை தன் வசப்படுத்தி கொள்ளணும், அதை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு இன்றைக்கி உலகம் பெரிதானது இப்படித்தான். அப்போது அந்த வெறுப்பு இங்கே தான் உருவானது. விரும்புகிறோம், வெறுக்கிறோம். தேவையானதை விரும்புகிறோம், தேவையில்லாததை வெறுக்கிறோம். வாசமாக இருந்தால் அதை விரும்புகிறோம், அதுவே துர்நாற்றமாக இருந்தால் அது வெறுக்கிறோம். நல்லதாக இருந்தால் விரும்புகிறோம், அது கெட்டதாக இருந்தால் வெறுக்கிறோம். அப்போ லாபமாக இருந்தால் விரும்புகிறோம், நஷ்டமாக இருந்தால் அதை வெறுக்கிறோம். அப்போ இந்த 2க்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம். அப்போ இந்த பயணத்தை போகும் மனிதன் உண்மையான சத்தியத்தை சந்தித்திருக்கிறாரா? உண்மையான யதார்த்தத்தை இவர் சந்தித்திருக்கிறாரா? இவருக்கு எப்போது யதார்த்தம் தெரிந்திருக்கிறதா என்று பார்த்தால் அவர் எப்போவுமே உண்மையை சந்திக்கலை. அவர் மனதின் மாயைக்கு அகப்பட்டு ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டு போய் கொண்டிருக்கார். அப்போ அவருக்கு உண்மை என்னென்னு தெரியலை, சத்தியம் என்னென்னு புரியலை. அதனால் மனதின் மாயைக்குள்ளாகப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ இவர் பிறந்ததிலிருந்து சாகும் வரை இந்த பயணத்தை தான் போகிறாரு. பிறந்தபோது ஒன்றும் இல்லை, ஆனால் கண்ணும் காதும் இணைந்த போது அது உருவானது. உருவானது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. பிடித்து கொண்ட போது அங்கே ஆசை, கோபம், மாயை உருவானது. விருப்பு, வெறுப்பு என்ற மாயை உருவானது. மாயையின் காரணமாக குழந்தை பெரிய அளவு வரும்போது இன்னும் சத்தமும் இன்னும் நிறைய வர்ணங்களும் கண்ணும் காதும் ஸ்பாக்கானது. கண்ணும் காதும் ஸ்பாக்கானதன் பிறகு இவை அனைத்தும் இணைந்தது. வெளியில் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அன்னாசி பழம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, ரோஜா இருக்கிறது, மல்லிகை இருக்கிறது, போல் இருக்குது, பெட் இருக்குது, பாடசாலைக்கு போகணும், பாடம் படிக்கணும் அப்படின்ற இவை அனைத்தும் இருக்குது. அப்போ அதில் போய்ட்டு நான் இதை செய்யணும், அதை பார்க்கணும், அதை படிக்கணும் அப்படின்ற ஒவ்வொன்றும் இப்படித்தான் உருவானது. அப்போது பாடசாலைக்கு போய்ட்டு படிக்கிறதுக்கு முதல்ல மொண்டிசோரிக்கு போகிறாங்க. மொண்டிசோரிக்கு முதல்ல குழந்தை பிறந்த போது அங்கே ஒன்றும் இருக்கலை. வளரும் போது சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்தது. அப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்டது. அப்போது மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம் இவை அனைத்தும் இருக்குது. அப்போ மொண்டிசோரிக்கு அனுப்பும்போது அப்பிள், தோடம், அன்னாசி, கொய்யா
இவை அனைத்தும் இருக்குது. அப்போ சத்தமும் வர்ணமும் தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. பிடித்து கொண்ட பிடிப்பில் அது வெளியில் இருக்கிறது என்ற உலகம் இங்கே உருவானது. அப்போ உலகத்துக்கு மதிப்பு இன்னும் அதிகரித்தது. இப்போ அதிகரித்து போனது. அப்போ இதை இன்னும் பாடசாலைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பும்போது அப்போ தரம் 1 தரம் 2 அப்படின்னு 5ஆம் தரத்தில் புலமை பரீட்சை 11ஆம் ஆண்டு வரும்போது O லெவல், அப்புறம் A லெவல், அப்புறம் கேம்பஸ், அப்புறம் தொழில், அப்புறம் சம்பளம், அப்புறம் வீடு, அப்புறம் கணவன் மனைவி குழந்தை குட்டி கார் பங்களா அப்படின்னு இது இன்னும் அதிகமாகி போனது. இப்படித்தான். அப்போது துஷ்டி அதிகமானதன் காரணமாக அது அதிகமாகி அது இல்லாமல் இருக்க முடியாது. இதனால் வெறுப்பு உண்டாகிறது. தேவைக்கு அதிகமானதை சேர்த்து கொண்டு வாழும் இந்த மனிதன் வெறுப்பு என்ற இரண்டுக்கும் மத்தியில் போராட்டத்தில் வாழ்கிறார். மன உளைச்சலில் வேதனையில் வெந்து தினமும் வேதனையில் தான் இருக்கிறார். அப்போ இதுதான் அந்த தீ அதிகமானது. இப்படித்தான் தீ உருவானது விதம் பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால்தான் அந்த தீ அதிகமானதை பற்றி எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு உலகமே கொந்தளிக்கிறது. தீயில் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. தீ எரிந்து கொண்டிருக்கிறது. உலகமே இன்றைக்கி எரியுது. உலகத்தில் எங்கே இல்லாமல் இருக்குது தீ? எல்லாம் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது இது வெளியில் நடக்கும் கதை அல்ல, இது மனதுக்குள் நடக்கும் கதை. இது வேறு யாரோட்டும் கதை கிடையாது. இது உங்களுடைய கதை. இது உங்களுடைய உள ரீதியில் நடக்கும் கதை, உள்ளத்துக்குள் நடக்கும் கதை. அப்போ இது உருவான விதம் பற்றி நீங்கள் விமர்சித்து இதை கண்டு அறிந்து கொண்டால்தான் அதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு இந்த மாயையை புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் உங்களுக்கு மாயையிலிருந்து விடுதலை பெற முடியும். ராகுலவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இதைத்தான். இந்த பிரதிபிம்பம் தான் உலகம். கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். காதில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உடலுக்கு உணர்வது எல்லாம் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனதுக்கு வரும் எண்ணங்களும் நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக மனதுக்கு வரும் எண்ணங்கள் என்றால், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு அப்பமே பாடசாலைக்கு போயிடுச்சு, குழந்தை அனுப்பிட்டீங்க. அப்போ நீங்கள் தொழிலுக்கு போயிட்டீங்க. திடீர்னு ஒரு கோல் வருது, உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கோல் எடுக்கிறாங்க. உங்களுடைய குழந்தை இப்படி தான் விளையாண்டு கொண்டு இருக்கும்போது திடீர்னு விழுந்து கால் கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டோம், நீங்கள் கொஞ்சம் உடனே வாங்க அப்படின்ட்டு ஒரு கோல்னு வருது. அப்போ நீங்கள் உடனே பதற்றத்துக்குள்ளாகி பெரிய வேதனைக்குள்ளாகி, ஐயோ என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, ஏன் இப்படி நினச்சி இந்த பிள்ளை என்னென்ன செஞ்சுக்கிச்சே தெரியலையே அப்படின்ற பதற்றத்தில் அதிர்வுக்கு உள்ளாகி திடீர்னு நீங்கள் பயணிச்சு போகிறீங்க, அவசரமாக பயணிச்சு போகிறீங்க. அப்போ இந்த செயல் இப்படி ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவை அனைத்தும் எண்ணங்கள். இப்போ மகன் என்பது ஒரு எண்ணம். ஸ்கூலுக்கு போன மகன் இப்படி விழுந்து கால் அடிபட்டுச்சுன்றது ஒரு எண்ணங்கள். அப்போ அவர் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டாருன்றது எண்ணங்கள். அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் என்றால் வெளியில் எதுவும் இல்லையே. மகன் என்பது எண்ணம் என்றால், அப்போ மகன் மீது நாங்கள் வெறுப்பு இங்கே அழிந்து போகிறது தானே. அப்போ தன்னுடைய மகனுக்கு கால் அடிபட்டு விட்டதுன்னு சொன்னால் நாங்கள் பதட்டப்படுறோம், அதிர்வுக்குள்ளாகி அவசரமாக புறப்பட்டு போகிறோம். அதுவே பக்கத்து வீட்டு குழந்தையா இருந்துச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு கணக்கே இல்லை. நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைத்தானே, பக்கத்து வீட்டு குழந்தை தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அந்த அதிர்வு இல்லை, அங்கே பதற்றம் இல்லை. அப்போது பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் நம்ம வீட்டு குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, அப்போ நம்முடைய குழந்தை இருப்பது மனசில் தான், வெளியில் இருப்பதில்லை. கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் தான்.
அது பக்கத்து வீட்டு குழந்தையா நம்ம வீட்டு குழந்தைன்றது ரெண்டும் வேறுபாடு கிடையாது. கண்களுக்கு ரெண்டும் வர்ணம் மட்டும்தான். காதுகளுக்கு ரெண்டும் சத்தம் மட்டும்தான். பக்கத்து வீட்டு குழந்தையாலும் ஒரு சத்தம்தான், நம்ம வீட்டு குழந்தையாக இருந்தாலும் அதுவும் ஒரு சத்தம்தான். அப்போ சத்தத்துக்குள் வேறுபாடு இல்லை, வர்ணத்துக்கும் வேறுபாடு இல்லை. கண்களுக்கு தெரிந்தது வெறும் வர்ணம் மட்டும்தான், காதுகளுக்கு கேட்டது வெறும் சத்தம் மட்டும்தான். அப்போ மூக்குக்கு, நாக்குக்கு, உடலுக்கு எல்லாமே உருவானது அனைத்தும் சென்சர்களுக்குள் உருவானது தான். ஆனால் இங்கே எண்ணம் என்பது தான் வேல்யூவாகிறது. எண்ணங்களுக்கு தான் நாங்கள் மதிப்பு அளித்து வைத்து வந்திருக்கிறோம். அது என்னுடைய குழந்தை என்கிற போது அதற்கு மதிப்பு அதிகம். அதுவே பக்கத்து வீட்டு குழந்தைங்கிற போது அதுக்கு மதிப்பு குறைவு. அப்போ என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துனா துடிக்கிறோம். பக்கத்து வீட்டு குழந்தைக்கு ஆபத்துனா அது கணக்கு இல்லை. அப்போ இங்கே தான் அந்த ராக தேச என்ற ஆசை, கோபம், மாயை இருக்கிறது. அப்போ மாயைக்கு அகப்பட்டிருப்பது காரணம் என்னென்னா, நாங்கள் அறியாமையில் இருப்பது. அறியாமையில் இருப்பதன் காரணமாக தான் நாங்கள் குழந்தை வெளியில் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைன்னு சொன்னால் எங்களால் தாங்க முடியலை. அப்போ அது வர்ணம் சத்தமும் இணைந்த ஒரு எண்ணம்ன்ற சத்தியத்தை நாங்கள் இங்கே கண்டா, குழந்தை என்பது வர்ணம், கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். இது இரண்டும் இணைந்த ஒரு எண்ணம் தான் குழந்தை. அப்போ எண்ணம் வெளியில் இருக்கா? இல்லை, எண்ணம் என்பது மனதில் தான் இருக்கிறது. இப்போ மனதில் இருக்கும் எண்ணத்தை தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி பிடித்து அந்த மாயையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனதுக்கு அகப்பட்டு மாயைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போது இந்த சத்தியத்தை நாங்கள் இங்கே கண்டால், சத்தியத்தை நாங்கள் இங்கே புரிந்து கொண்டால், சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தால், அப்போ குழந்தை என்பது பக்கத்து வீட்டு குழந்தையும் ஒன்று தான், நம்ம வீட்டு குழந்தையும் ஒன்று தான். ரெண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. அது இரண்டும் வர்ணமும் சத்தமும் இணைந்தது. அப்போ இணைந்தது வெளியில் இல்லை, அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உள்வாங்கி கொண்டவருக்கு இது ஒரு பிரச்சனையாகவோ? இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு. அவருடைய மனம் எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும். அவருடைய மனம் அந்த ஆரவாரம் படாது, அவசரப்படாது. அவருடைய செயல்களில் அவருக்கு அவசரம் இருக்காது. அவருடைய பதற்றம் இல்லை. அவருக்கு அதிர்வு அற்ற சுபாவத்தில் தான் அவர் இருப்பார். அப்போ இதை எல்லாமே சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததனால் உருவானது தான் அந்த அமைதியான நிலை, ஆரவாரம் அற்ற நிலை, அதிர்வு அற்ற நிலை. அப்போ வெளி உலகத்திலிருந்து மீண்ட போது அவருக்கு அதிர்வற்ற சுபாவம் இங்கே உருவாகுகிறது. அதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம். சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு வெளி உலகத்தின் மீது அவருக்கு விருப்பு வெறுப்பு ஏற்படாது. விருப்பு வெறுப்பு இரண்டிலும் இருந்து மீண்டவர், சத்தியத்தை உணர்ந்தவர் இவர்தான். அப்போ அவர் எந்நேரமும் சாந்தமான இனிமையான சுவையில் தான் இருப்பார். அப்போ அதே தன்னுடைய குழந்தை அதே மாதிரி சத்தியத்தை புரிந்ததன் பிறகு அவருடைய குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்கோம், அப்படி கால் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து கோல் எடுத்தால் அவருக்கும் அந்த குழந்தையை போகணும், பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஆனால் அவர் பதற்றப்பட மாட்டார். அவர் தெளிவாக இருப்பார். அவருக்கு அவசரம் இல்லை. அவருடைய தடுமாற்றம் அவரிடம் இருக்காது. அப்போது சத்தியத்தை உணர்ந்தவருக்கும் சத்தியத்தை உணராதவருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சத்தியத்தை உணர்ந்தவர் தெளிவாக இருப்பார், எந்த நேரமும் தெளிவாக இருப்பார். சத்தியத்தை உணராதவர் பதற்ற நிலையாகி, பதற்றப்பட்டு, அவசரப்பட்டு, அதிர்வுக்குள்ளாகி அவர் ஆவேசப்படுவார். அவர் வேதனையில் வெந்து இருப்பார், வேதனைக்கு உள்ளாகி இருப்பார். ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்டவர், வேதனையிலிருந்து மீண்டவர், வேதனையிலிருந்து மீண்டு அவர் சாந்தமான இனிமையான சுவையில் தான் இருப்பார். அங்கே பதற்றம் கிடையாது, அதிர்வு கிடையாது, அமைதி, அங்கே ஆனந்தம் இருக்கிறது. அப்போ குழந்தை என்பது சத்தமும் வர்ணமும். அப்போ அதுக்கு தேவையான விஷயத்தை அவர் செய்து கொடுப்பார். குழந்தை
ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால் போயிட்டு பார்த்து அதுக்கு தேவையான மருந்து, என்ன மருந்து தேவை, டாக்டர் அம்பிட்டு கதைக்கணுமா, அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். எதுலேயும் இருந்தவர் விலகி கொள்ள மாட்டார். எல்லா காரியத்திலையும் செயல்படுவார். ஆனால் அவர் எதையுமே இறங்கி பிடித்து கொண்டு அல்ல இருப்பார். எதிலையும் பதற்றம் இல்லாதவர், எல்லாத்தையும் அமைதியாக பேணுபவர், அமைதியாக செய்பவர். அப்போ சத்தியத்தை புரிந்தவருக்கும் சத்தியத்தை புரியாதவருக்கும் இங்கே தான் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இந்த வித்தியாசத்தை தான் அனுபவபூர்வமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தான் இதை உணரக்கூடியதாக இருக்கும். சத்தியத்தை உணர்ந்தவருக்கு இவை அனைத்தும் உணரக்கூடியதாக இருக்கும். இது எல்லா காரியங்களிலும் ஈடுபடும் போதும் எல்லா நேரங்களிலும் அவருக்கு இதை புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ இது நடைமுறை பக்கம் தான் முற்றுமுழுதாக இருக்கிறது. இப்போ எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் குழந்தை பிறந்தது. அப்போது கண்ணாடிக்கு தெரிந்த கண்ணாடியில் பார்ப்பது, கண்ணாடியில் தெரிந்தது தான் நான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. அதாவது வெளியில் எல்லாம் இருக்கிறது என்ற உணர்வில் குழந்தை பிறந்தது. இப்போ கண்ணாடியில் பார்க்கும் நான் இருக்கிறேன். கண்ணாடியில் தெரியும் உருவம் தான் நான் என்று இந்த உருவத்தை நான் என்று பிடித்து கொண்டது. அப்போ இதுதான் நான் என்று நினைத்து கொண்டது. அப்போது நான் என்று ஒருத்தர் இங்கே இருக்காரா? இல்லை. இந்த சென்சர்கள் இயங்குவதனால, உற்பத்தி நிலையங்கள் இயங்குவதனால அதுக்குள் உருவானது தான் நான், எனது, என்னுடைய ஆன்மா. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போ நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்றும் இங்கே ஒன்று இல்லை. அப்போது நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன இருக்குங்க? எதுவுமே இல்லை. எல்லாமே பொய், எல்லாமே கற்பனை, எல்லாமே மாயை. அப்போது வெளியிலிருந்து மீண்டவருக்குத்தான் அப்போ மனதிலிருந்து மீள முடியும். அப்போ எண்ணங்களிலிருந்து அப்போ இவர் தான் மீள்வார். அப்போ எண்ணங்களிலும் உண்மை இல்லை. எண்ணங்கள் எந்நேரமும் கண்களுக்கு வர்ணம் ஸ்பாக் ஆகுவதைப் போல, காதுகளுக்கு சத்தம் ஸ்பாக் ஆகுவதைப் போல மனதுக்கு எண்ணங்கள் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்பாக் என்பது வேகமாக சுழல்வதன் காரணமாக இது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். வெளியில் இல்லை மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். வெளியிலும் இல்லை மனசிலும் இல்லை என்பதை ஒரு நடைமுறையில் கையாண்டு பார்க்கணும். நடைமுறை பக்கம் நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது இது 24 மணித்தியாலமும் அவருக்கு இதை கையாளக்கூடியதாக இருக்கும். எல்லா நேரங்களிலும் இருப்பது, நிற்பது, படுப்பது, உட்கார்வது, எல்லா நேரங்களிலும் நடப்பது, எல்லா நேரங்களிலும் அவருக்கு இந்த சத்தியத்தை கையாளக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது இதை புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ எண்ணங்களுக்கும் வேல்யூ இல்லாமல் போகுது, மதிப்பு இல்லாமல் போகுது. அப்போ எண்ணங்களிலும் சத்தியம் இல்லை. அப்போ எண்ணம் என்பதும் ஒரு சென்சர் தான், மனம் என்பதும் ஒரு சென்சர் தான். அப்போது மனம் என்று இங்கே ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. மனம்னு ஒன்று கிடையாது, மனசுன்னு ஒன்று கிடையாது. நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நினைப்பிலிருந்து மீண்டபோது மனதுக்கு மனதின் எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை. அப்போ மனதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ மனமும் இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இவர் தான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த, உணர்வுக்குள் விழித்து கொண்ட சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர், பகவான் புத்தரின் பிள்ளை ஸ்ராவக புத்த இவர் தான். அப்போ இவர் தான் சத்தியத்தை உணர்ந்தவர். அப்போ மனதில் இருந்து மீண்டவர், எண்ணங்களிலிருந்து மீண்டவர், உலகை வென்றவர், மரணத்தை வென்றவர். அப்போது இந்த வழியாகத்தான் பயணித்து பகவான் புத்தரின் இந்த சூத்திர போதனையினூடாக ராகுல குமாரர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். இப்போ 7 வயசிலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. 7 வயசிலும் சத்தியத்தை புரிந்து உணர முடியும். அவர் சத்திய ஞானம் அடைய முடியும். 7 வயசு சிறுமியர்கள் கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்கிறாங்க. புத்த காலத்தில் வயசு எல்லை கிடையாது. இதுக்கு ஜாதி பேதம் கிடையாது, மொழி இனம் கிடையாது, படித்தவர் படிக்காதவர் கிடையாது, ஏழை பணக்காரர் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றே ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பரம சத்தியம்.
அதை கேட்டு நடைமுறையில் நாங்கள் பின்பற்றி விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்கும் புரிந்து உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதுக்கு நாங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. காட்டுக்கு போகணும், பிக்ஷு ஆகணும், துறவரம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை வீட்டிலிருந்து கொண்டு செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும். அதற்கு உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.